சிவமங்கலம். கேள்வி: குருநாதா, இந்த அமைதி, இந்த மனம் இழப்பதின் காரணம் என்ன? இயல்பில் மனிதன் அமைதி இழந்து காணப்படுவதற்கு அடிப்படை காரணம் என்னவா இருக்க முடியும் குருநாதா? இது கேள்வி. குமரா, அவரவரில் அமைந்து விடும் பொழுது அவரவருக்கு இந்த இயல் அமைதி கிட்டுகிறது பார். அவரவருக்குள் அமையாததால் அவர்கள் அமைதி இழந்தனர். அவரவருக்குள் பொருந்தாததினால் அவர்கள் அமைதி இழந்தனர். இங்கு இயல்பில் அங்கு மன நிறைவோடு, சித்த நிறைவோடு, சித்த சுத்தத்தோடு சிசுவாய் வைக்கப்பட்டிருந்தார். பசித்திருக்கும் போது அழுதிருக்கும், வலித்திருக்கும் பொழுது அழுதிருக்கும், மற்றபடி அது அதற்குள்ளேயே பொருந்தி இருக்கும். மழலையை பாருங்கள். ஆமா, மற்றபடி அது ஆனந்தத்தில் தான் இருக்கும். அப்ப நம்ம இங்கு அமையாததினால், ஏன்னா நம்மள இந்த களம் பறித்து கொண்டிருக்கிறது. இந்த களம் நம்மை எங்கெங்கோ அழைத்து செல்கிறது. ஒரு சிறு ஜாலம் வாழ்நாள் அடிமையாக்கி பார்த்து விடுகிறது. இந்த காகித கத்தி கதாநாயகர்களின் வாழ் எல்லையில்லாத அடிமை போன்று தன் வாழ்வை தொலைத்து விடுகின்றனர். ஆமா, அப்ப நம்ம அமைதி அடையாததுக்கு காரணம் நம்மளா மட்டும்தான் இருக்க முடியுமே தவிர இங்கு வேறொரு காரணம் இல்லை. அவரவர் அமைதி அவரவரால் ஏற்படுகிறது. அதே போல அவரவர் அமைதியின்மை அவரவராலே ஏற்படுகிறது. சத்தியம் சொல்கிறேன், உனக்கு எல்லாம் கணக்கச்சிதமாக படைக்கப்பட்டிருக்கிறது. தேகம்தான் பெரிய மாளிகை. நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம், மன நோயற்ற வாழ்வை பெரு நிறைவான செல்வம். இந்த செல்வத்தை யார் போற்றுகின்றார்? போற்றுவதில்லை. இருக்கும் வரை அது அதை விரும்பி, அதை நோக்கி, அதை பார்த்து, அதன் பால் கருத்து கொண்டு இப்படி தன்னை தொலைத்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள் தான் இருக்கின்றனர், பெரும்பகுதியினர். அப்போ உடனே நம்ம அமைதி அடைஞ்சிட முடியுமா அப்படின்னா, அறிந்தவர் அடங்கி இன்புறுகின்றனர். அறிந்தவர் தான் அடங்கி தனக்குள்ள அமைந்து அமைதி அடைய முடியும். இல்லாட்டி காட்டாற்று பெருவெள்ளமாய் இது நம்மை அழைத்து செல்கிறது. அத்தனை எளிதானது இல்லை மன அமைதி ஏற்படுவது. 100% அது அதற்குள் பொருந்தும் பொழுது, 100% அதன் மாளிகைக்குள் அது வாசம் செய்யும் பொழுது அது பரிபூர்ண அமைதியில் இருக்கிறது. அவ்வளவுதான். இந்த உலகத்திலே பெருசு நம்ம உடலோட அது அகப்புற இயக்கங்கள் கச்சிதமா செயல்பாட்டில் இருக்கிறத விட பெரிய ஒரு சொத்து ஒண்ணு இல்லைன்னு இந்த உலகம் இயங்கும் பொழுது, வாழும் பொழுது உணராது. அந்த யந்திரம் பழுதடையும் பொழுது பின்னாடி கடந்து வந்த வாழ்வே பெரும் சுகம்தான். அந்த நேரத்தில் அதை நான் அனுபவிக்க தவறிவிட்டேன். பின்ன ஆர்ப்பரிக்கிற கூட்டம் தான் இங்கு உண்டு குமரா. மறந்து விடாதே, எல்லாம் கச்சிதமா படைக்கப்பட்டிருக்கு. யாருக்கும் படைக்கப்பட்டிருக்கிறது. அவரவர்கள் பொருந்தி விட வேண்டியது. உனக்கு என்ன இடப்பட்டு இருக்கிறதோ அதோடு அடங்கு. இட்டதோடு அடங்க கற்காத மனம் அமைதி இழக்கிறது. அவ்வளவுதான் விஷயம். இங்க என்ன, ஒரு பறவையை போல ஒரு வாழ்வு வாழ வந்திருக்கிறோம். இது எல்லாமே புல்லுயிரிலிருந்து எறும்பு முதல் யானை வரை எல்லாம் அதனுடைய தேவை. அது வாழ்வாதார உணவாதாரத்தின் பெயரால உணவு சங்கிலியில் கட்டப்பட்டிருக்கிறது. அதுதான் அதனுடைய முடிவான தேவையா இருந்தது. இங்க மனத்தின் பெயரால் அறியப்படுவதால் இங்க மனம் வந்தது. மனதோடு சேர்ந்து 6 கோடி மாய சக்திகளும் வந்தது. இங்கு இவனை சந்தை கடையாக்கி பார்க்கிறது. மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களில், நீங்கள் உங்களுக்குள் ஒரு தன்னிறைவை அடைந்தே ஆக வேண்டும். தனக்குள் ஒரு தன்னிறைவை பழகாதவன் வாழும் காலம் வரை அமைதி அடைய போவதில்லை. அவ்வளவுதான். குருநாதன் சொல்லுவான், அது ஒரு பயிற்சி குமரா. இந்த மனக்குலத்தை பாரு. இவர்கள்லாம்
அது எண்ணெய் சூடாக்கி இருக்கும் நீரை நீராவியாக்கி பாத்திரத்தை வெற்று பாத்திரமாக்குகின்றனர் இந்த அமைதி இழந்தவர்கள். ஆனால் அமைதி உடையவர்கள் அவங்க தனக்குள்ளர இருந்து இருந்து குளிர்ந்து குளிர்ந்து உறைவதறியாது உறைந்து போகும் அந்த நீர் திவலையை, அந்த நீர் மண்டலத்தை பனிப்பாறையாக்கி அதன் மீது ஓடி இலக்கினை அடைகிறார்கள். நம்ம இருக்கிற நீராவியாக்கி அந்த பாத்திரத்துக்குள்ளரே வீழ்ந்து விடுகிறோம். குளிர்ந்திருங்கள், உங்களுக்கு அனைத்தும் கச்சிதமாக வழங்கப்பட்டிருக்கிறது. இது முதல்ல நம்புங்க. அவ்வளவுதான். இந்த ஆசையிலிருந்து 100% விலகுங்கள். மாற்று வழி ஏதாவது இருக்குன்னு நினைச்சுக்காது. இந்த ஆசை தீயும் கொழுந்து விட்டு எரிய வச்சுட்டு இந்த அமைதியும் கிடைக்கலன்னு இது எல்லாத்தையும் தாண்டி ஆர்ப்பரித்து திரியறதுங்கிறது ஒரு மூடத்தனம்னு சொல்றேன். அளவுதான் வளம். அளவு வளம் பொது நலத்தை தீர்மானிக்கிறது. இப்போ நீயும் ஒரு அளவோடு தான் வாழணும்னு சொல்றேன். அளவற்ற ஆசை அளவற்ற அமைதியை கெடுக்கிறது. அதானே உண்மை. அப்ப அமைதி ஆசைனாலதானே கெட்டது, வேற எதனால கெட்டது? அது வேண்டல்ல தானே. உனக்குள்ள ஒரு பொருந்த தெரியுமா? உனக்கு அந்த தேகங்கிறது எத்தனை ஒரு பெரிய இன்ப மூலம், ஆனந்த மூலம், அன்பு மூலம் நீ உணர்ந்திருந்தா அந்த உடலை விட்டு விலகுவாய். எதையெல்லாம் பார்த்து நீ மயங்கி விடுகிறா? ஏன்னா நம்மளுடைய இயல்பான சுபாவத்திற்குள்ள பின்னடைவு ஒண்ணு இருக்கு. மயக்கம், தயக்கம், இயக்கம் கெடுக்கும் ஹிதச்சத்துருக்கள், இதமான எதிரிகள் அவைகள் பாருங்கள். மயக்கம், தயக்கம் தள்ளி வைத்துட்டு நீங்கள் இயக்கத்தில் நிலை நின்றிருங்கள். உங்கள் இயக்கத்தை, உங்களுடைய அமைதியை யாரும் தடுத்து விட முடியாது. மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. உங்களுடைய அமைதி உங்களால் தீர்மானிக்கப்படுகிறது. உங்களுடைய அமைதி இன்மையும் உங்களால் தீர்மானிக்கப்படுகிறது. செல்வம்னா நமக்கு என்னன்னு தெரியல. இந்த கனவு உலகத்தை நம்ம 100% நம்புறோம். இது ஒரு கனவு தொழிற்சாலை. இது யாருக்குமே உதவாது. யாருக்குமே அந்த பரிபூர்ண வாழ்வை தராது. மனம் தானே இங்க மூலம். மனம் அது அமைதி அடையாம அவன் என்ன அடைஞ்சு என்ன பண்ண முடியும்? மனசு சந்த கிடையாதான் இருக்கும். அது பாட்டுக்கு ஏறிக்கிட்டே தான் இருக்கும். அடிப்படை இல்லாத போது அடிப்படை இருந்தால் போதும்னு சொல்லுவோம். அப்படியே அளப்பதற்கு கொஞ்சம் இருந்தா அது போதும்னு நினைக்கும். அதுக்கு அப்படியே விட்டுக்கிட்டோம்னா கடைசியில் ஆள்வதற்கு இந்த உலகத்தை கொடுத்துட்டாலும் அடங்காதது. 7 14 லோகங்களையும் ஆளணும்னு நினைக்கும். அதுவும் கிடைச்சிருச்சுன்னா இப்படியே தேடல்லையே தான் போய்கிட்டு இருக்குமே தவிர தன் வாழ்வை அனுபவிக்க தெரியாதுன்னு சொல்றேன். உங்கள் வாழ்வை நீங்கள் ஆழ்ந்து வாழ்ந்து வையுங்கள். அப்பதான் வாழ்க்கை புலப்படும். ஆழ்ந்து வாழ்றதுன்னா என்னன்னே தெரியாம சும்மா கன நேரத்துல உன்னை திசை திருப்பிடுறாங்க. அன்றாடம் ஒரு நோக்கம், அன்றாடம் ஒரு குறிக்கோள். என்னுடைய இலக்கு எதிர் வீட்டுக்காரன் தீர்மானிக்கிறான். என்னுடைய குறிக்கோளை அங்கு எதிரில் இருப்பவன் தீர்மானிக்கிறான். இதுவான்னு கேட்கிறேன். ஆழ்ந்து வாழ்கின்ற வரைக்கும் தான் இந்த வாழ்வு சொந்தம். வாழ்ந்து வையுங்கள். அவ்வளவுதானே. வேற என்ன இருக்குங்க? என்ன குறிக்கோள் இருக்குங்க? யாருடைய போற்றுதல் உன்னுடைய மரணத்தை தவிர்க்க போது, மரண பயத்தை தவிர்க்க போகுது? இல்லை. அதெல்லாம் மேலும் மேலும் அங்க சேர சேர உனக்கு சர்ச்சை தான் தோன்றும் சொல்றேன். நம்ம அங்கு வேலைக்கு நிறைய பேர் மனக்கீற்றுகளை வைக்க வேண்டி வரும். உடன் இருப்பவர்களே பகையா நினைக்க தோணும். அவர்களே எதிரியா பார்க்க தோணும். இந்த உடைமை கிட்ட இருக்கிற பிரச்சனை அதுதான். அது யாரையுமே நிம்மதியா வாழ விடாது. அதுக்கு பேர் ஆட்கொள்ளின்னு ஒரு பேர் இருக்கு. எதால் நீ கொல்லப்படுகிறாயோ அதற்கு பெயர் ஆட்கொள்ளி என்று அழைக்கப்படுகிறது. இப்ப எதற்கெல்லாம் இந்த மனிதன் வீழ்த்தப்படுகிறான் பாருங்கள் என் செல்வங்கள். ஆட்கொள்ளிகளை நம்பி ஏமாந்து போகாதீர்கள். உங்களை நீங்கள் ஆட்கொள்ளுங்கள். உங்களுக்குள் நீங்கள் நிறைந்து இருங்கள். ஒன்றும் பெருசா அல்ல. அளவு தீர்மானிக்கப்படாதவரை உன் அமைதி தீர்மானிக்கப்படவே படாது. உழைப்புக்கேற்ற ஊதியம் போதும். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. உன்னை இந்த உலகத்திற்கு அழைத்து வந்தது ஒன்று, அழைத்து செல்கின்றது ஒன்று. அதுவே முடித்தும் வைக்கும். அது தீர்மானத்திற்குள்ள நம்ம தலையிடவும் முடியாது. இன்று விட்டுட்டானா வாழ்ந்து வை, நாளை காலை விட்டுட்டானா வாழ்ந்து வை, என்று விடுகிறானோ அன்றெல்லாம் ஆழ்ந்து வாழ்ந்து வை. அவ்வளவுதானே. இது முறியடிக்கப்படும் எந்திரம் தானே இந்த உடல். இதுல என்ன இருக்கு? இது சார்ந்தவைகளே பற்றி தனக்கான வாழ்வை வாழ்ந்து இதுவான்னு கேட்கிறேன். இது தர்மமான்னு கேட்கிறேன். இது சத்தியமான்னு கேட்கிறேன். இங்கு தெரிந்த இதயமுடைய மனமுடைய மனிதனைவான் எவ்வுயிர்க்கும்
இதம் தர பழகினவன். இவன் இதயமே அதுக்குதான் வந்தது. இரு தயவுகளை உடையவன், இருதயம், 2 தாய்மைகளை உடையவன், நல்ல மனம் படைத்தவன், மறந்து விடாதீர்கள் என்று செல்வாங்களே. அப்ப இந்த வாழ்வு நம்ம வாழ்றதை விட்டுட்டு எதை எதையோ விரும்பி எதை எதையோ குறிக்கோள் நினைச்சு நம்ம அமைதியை இழக்கிறோம். இங்கு காட்டப்படுறது எல்லாம் ஒரு கோணத்துல உன்னுடைய அமைதியை பறிக்கிறது. விளம்பரம்ன்றதெல்லாம் நீங்க பார்த்து நீங்க அதுல ஆழ்ந்து அதுல வீழ்ந்து ஒளிந்து போகின்றீர்கள். இங்க காட்டப்படுவதெல்லாம் உங்களுக்கு அடிமைப்படுவதற்காகவே காட்டப்படுகிறது. அதெல்லாம் உங்களுக்கு முன்மாதிரியா காட்டப்படுகிறது, நல்லது கெட்டது எல்லாமே சொல்றேன். இங்கு என்ன விதைக்கிறோமோ அதுதானே விளையும். இங்கு விபரீதங்களை விதைக்கின்றனர், விகாரங்களை காட்டுகின்றனர், மனித தன்மையற்றதை காட்டுகின்றனர், வெறும் கேளிக்கையை ஏளனத்தை காட்டுகின்றனர். இப்ப இங்க காட்டப்படுறதே இதுதான் அப்படின்னா இங்க விளையிறது என்ன விளையும்? நெல்லு விதைச்சா நெல்லு தான் விளையும், கொள்ளு விதைச்சா கொள்ளு தான் விளையும். இப்ப விபரீதத்தை வேண்டுனே அறுவடை செய்யறாங்க. இதெல்லாம் கேள்வி கேட்கிற அளவுக்கு ஒருத்தங்க இங்க இல்ல. ஏன்னா கேள்வி கேட்பவர்களுக்கும் அதற்கு ஏதோ என்ன காரணம்னு தெரியல. இந்த சமூகத்தை கட்டமைக்க வேண்டியது, செலுத்த வேண்டியது நம்ம பொறுப்பு தானே அப்படின்னு யாரும் உணர்ந்து செய்வதில்லை. செய்யணும். காட்டப்பட வேண்டியதுதான் காட்டப்படணும். நம்ம கேட்கறது தான் கேட்கணும். எதை வேணாலும் நான் இது என்னதுன்னு கேட்கிறேன். அதனால நம்ம வன வாழ்வா வாழ வந்திருக்கோம், நரக வாழ்வா வாழ வந்திருக்கோம் இல்லைன்னு சொல்லுவாங்களே. நெறிமிகு வாழ்வு வாழ வந்திருக்கிறோம். இப்படிதான் வாழணும்னு இருக்கு மனிதன். ஆமா, அதுல பெரும்பகுதி நம் தேசம் அதற்கு சான்ற அகிலத்திற்கு விளங்கும். மற்றதெல்லாம் அப்படியே போய் பார்த்துட்டு வாங்க, பல உண்மைகள் உங்களுக்கு புரியும்னு சொல்றேன். அந்த தர்மத்தினுடைய அடிச்சுவடுகள், அந்த சத்தியத்தினுடைய எச்சங்கள் மிஞ்சி இருப்பது நம் தாய் தமிழ் இந்திய தேசமாக இருக்கும் பாருங்களேன் செல்வங்களே, சத்தியம் சொல்கிறேன். அதனால சராசரி இந்த அகிலத்து வாசிகளை ஒப்பிடும் பொழுது நீங்கள் மிக உயர்ந்தவர்கள். தர்மம், சத்தியம் அப்படிலாம் இன்னைக்கு இங்கேயும் பல மாயைகள் உள் புகுந்துருச்சு. அதனுடைய விளைச்சல்களும் இங்க விளைஞ்சிருச்சு. ஆமா, மனித நேயம் விலக தொடங்கிருச்சு. இந்த விகாரங்கள், வன் சொல், இந்த வாடகை வாயர்கள், இந்த கோழிக்கு கூவிகள் அவங்கெல்லாம் நிறைய பெருகி போயிட்டாங்க. ஆமா, இவர்கள் ஏழையை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய உணவு உண்ணும் விதத்தையும் அவர்கள் வாழ்கின்ற விதத்தையும் போய் பாருங்கள் என்று சொல்லுவாங்க. நீங்கள்லாம் பாவப்பட்டவர்கள்னு சொல்றேன். இப்பதான் என் குருநாதன்கிட்ட கேட்கும் போது சொன்னான், அவன் அறியாமையில வாழ்றான் குமரா. இந்த ஒரு அடிப்படை உண்மையை கூட உணரல. ஒரு ஏழைக்காக ஏழை தாண்டா பேசணும், ஒரு இல்லாதவனுக்காக இல்லாதவன் தாண்டா பேசணும், பசித்தவன் தாண்டா உணவு தேடணும், தாகத்துல இருந்தவன் தாண்டா நீர் தேடணும். இவர்களுக்காக வேறு ஒரு வர்க்கம் பேசுது. அப்பவே புரியறது இல்லையா? வேலிக்கும் ஓனம் சாட்சியான்னு கேட்கிறேன். இப்படிலாம் பிரித்தாலும் சூழ்ச்சினால் இவர்களை எண்ணிறந்த பேதங்கள்ல பேதப்படுத்தி இவைகளெல்லாம் வைத்து ஒரு கூட்டம் ஆண்டு இந்த மக்களினுடைய அடிப்படை அமைதியை கெடுத்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் அவர்கள் இன்னும் நிறைய அனுபவிக்கணும் குமரா. அதெல்லாம் அவர்கள் அனுபவிக்க பிறந்தவர்கள். அவன் அறிவு வர்ற வரைக்கும் அவன் துன்பப்பட்டுக்கிட்டு தான் இருப்பான். அவன் அந்த உண்மையை உணராத வரைக்கும் துன்பப்பட்டுக்கிட்டு தான் இருப்பான். நம்மளிடத்துல ஒற்றுமைன்னு ஒரு பேருண்மை இருக்கு, இந்த ஒற்றுமைக்குள்ள ஒரு பேர் அமைதி இருக்கு அப்படின்னு அவன் உணராத வரைக்கும் இன்னும் கீழான நிலைக்கு தான் செல்வான். இந்த ஒரு திரை வாசகம், இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும் அப்படி ஒரு கூட்டம் இருக்குங்கிறத உணராம அவர்களுக்கு பேசிக்கிட்டு இவர்களுக்குள்ளார பேதம் செய்து கொண்டிருக்கின்றனர். புரியாம இருக்காங்களே குமரா. அறியாமை விட மகா பெரிய பயங்கரமான வீழ்ச்சி ஒன்று இல்லை. அதை அவர்கள் அறிய போவதும் இல்லை. அதற்கு அவங்க அடிப்படையிலையும் பொருளாதார ரீதியா இன்னும் ஒரு ஒற்றுமை இப்படிலாம் இது ரெண்டையும் தகர்த்தாச்சு. அதனால அண்டை வீட்டுக்காரனை சண்டை வீட்டுக்காரனா, எதிர் வீட்டுக்காரனை எதிர் வீட்டுக்காரனா ஆக்கி அதை சிறப்பா செலுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த அறிவிலிகளும் உணராமல் அதன் பின் சென்று கொண்டிருக்கின்றன. யாரும் தன்னிறைவு அடைய வேண்டும் என்று சொல்வாங்களே. என் குருநாதன் இடத்துல கேட்டேன், இவர்கள் இப்படியே வாழ்ந்துட்டு இவர்கள் இப்படியே இருந்துட்டு போனா இது என்ன தர்ம தேசம்னு சொல்றீங்க? இல்லை குமரா, ஒருவன் கூட தப்ப முடியாது.
அங்கு இருக்கிறது தீர்ப்பு நாள். மரணம் இருக்கிறது, மரண பயம் இருக்கிறது, அங்கு மாரணம் இருக்கிறது. தப்பவே முடியாது. பற்றளவு பதட்டம், ஆசை அளவு அவஸ்தையும், இச்சை அளவு இம்சையும், தான் செய்த தீமை அளவு பெரும் தீமையையும் அவன் அடைந்தே ஆக வேண்டும். தப்பவே முடியாது. அதான் நல்லவங்களாம் பாருங்க, கிட்டத்தட்ட அது விரைவில் சென்றுடுவாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்களுக்கு உடலால் கிடைக்கிறதெல்லாம் கிடைக்காது. பார்த்தீங்கன்னா வாழும் வரைக்கும் வாழ்ந்திருப்பாங்க, அப்படியே இருப்பாங்க. டக்குன்னு நேற்று இருந்தார் இன்று இல்லைன்னு சொல்லப்பட்டோம். அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன இருக்கு? தான் வாழ்ந்த வரலாறு எழுதிட்டா வையத்தில் வாழ்வாங்கு வாழ்வோர் வானோரியும் தெய்வத்தில் வைக்கப்படும். அந்த மாதிரி நிலைப்பாட்டாளர்கள்லாம் பாருங்க, பெரும்பகுதி எல்லாம் சென்று சேர்ந்திருப்பார்கள். ஏன்னா இது ஒரு காலத்துக்கு மட்டும் இந்த உடல் என்ன ரண மேடை தானே, காய மேடை தானே. நமக்குள்ள இருக்க இந்த உடல்ங்கிற எந்திரம் பழுதுபட்டிருக்கும். அது ரணத்தினாலும் துன்பத்தினாலும் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கும். ஆனாலும் ஆழ்ந்திருக்கிற அந்த பற்றுதலும், இந்த புகழ் ஆசையும், இந்த புகழ் மயக்கமும் அவர்களை கணங்கன ரணத்துல வைத்துதான் இந்த களம் விடுவிக்கும். குமரா, அப்படிலாம் யாரும் தப்பித்து போனதா வரலாறே கிடையாது. சிந்தையால் செய்த தீமை சிந்தையாலும், காணலால் செய்த தீமை காணலாலும், சொல்லால் செய்த தீமை சொல்லாலும், செயலால் செய்த தீமை செயலாலும், சாதனையினால் செய்த தீமை சாதனையினாலும், சரித்திரத்தினால் செய்த தீமை சரித்திரத்தினாலும், வரலாற்றினால் செய்த தீமை வரலாற்றினாலும், வரை ஓலையினால் செய்த தீமை வரை ஓலையினாலும் பழி தீர்க்கப்படும். இந்த களத்திற்கு பெயர் கர்வபங்க பீடம் என்பதை மறந்து விடாத குமரா. ஒரு மனிதன் கூட தப்பித்ததில்லை, ஒரு உயிர் கூட தப்பித்ததில்லை. முற்பகல் பிற்பகல் இங்கு விதிக்கப்பட்டிருக்கும் நியமம் என காண். இன்னைக்கு அதெல்லாம் தெரியாது. அப்படி இந்த ஓட்டத்துல எல்லாம் சிறப்பா இருந்திருக்கும். அங்க பிடிக்கிற இடத்துல பிடிப்பான். ஒரு கணத்தை யுக பொழுதாக்கும் யுக்தி தெரிந்த இறை. ஒரு கன நேரத்தை, ஒரு கன இமை பொழுது நேரத்தை ஒரு யுகமாக்குனா எப்படி இருக்கும்? அப்படி பழி தீர்த்துட்டு தான் இந்த களம் விடும் குமரா. அதனாலதான் அளவை தீர்மானிங்க. அதுதான் பலம், அதுதான் பொது நலத்திற்கு ஆதாரமா இருக்கும். இன்னைக்கெல்லாம் பிசாசு போல இந்த உலகம் ஓடிக்கிட்டு இருக்கு குமரா. இன்னமும் அதுதான் வாழ்வியல் இலக்கு, அதுதான் சாதனைன்னு இருக்கு. அது சாதனையா குமரா? நான் இன்று அடைய வேண்டிய அமைதியை அடைந்திருக்க வேண்டும். இன்று நான் எய்திருக்க வேண்டிய நிம்மதியை எய்திருக்க வேண்டும். இந்த நாள் நான் வாழ்ந்ததின் அர்த்தத்தை புரிந்திருக்கணும். ஒரு இயல் அன்பு இன்ப ஆனந்தத்தை நான் உணர்ந்திருக்கணும் குமரா. வேற என்ன குமரா இருக்கு? சாப்பிட்டா வயிறு நிறையணுமா இல்லையா? தாகம், தண்ணி குடிச்சா தாகம் அடையணுமா இல்லையா? அதே மாதிரி வாழ்ந்தா இந்த வாழ்ந்ததனுடைய அனுபவத்தை நான் அடங்கிதானே உணர முடியும். இன்று உறங்கும் பொழுதே நாளைய கனவினுடைய விதையை விதைச்சிடுறது. இப்படியே பிசாசு போலவே வாழ்ந்து அவர்களுக்கும் கேடுதான், அவர்களை சார்ந்தவர்களுக்கும் கேடுதான், அவர்களோடு களமாடுபவர்களுக்கும் கேடுதான் குமரா விளைவிப்பார்கள். அவங்களுக்கு புரியாது. எல்லையில்லாத ஆசையில நிலை நின்று இருப்பாங்க. அதன் பெயரால இந்த உலகத்தை ரணம் செய்வாங்க. யாரோட அமைதியுமே கெடுத்துருவாங்க. எந்த உயிரையும் அவங்க போற்ற மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. இந்த உலகத்துல விலை மதிப்பு மிக்க தேகம் இது. ஆமா, விலை மதிப்பு மிக்க தேகம் இது. இந்த விலை மதிப்பு மிக்க தேகம் தாங்கிதான் அங்க கிடக்குறான். அவனை குப்பையா கூட மதிக்கிறது இல்லை குமரா இந்த உலகம். இந்த உலகத்தில் உயர்வானவனும் மனிதனாகவே போற்றப்படுகிறான். இந்த உலகத்துல மிக கீழானதாகவும் மனிதனாகவே போற்றப்படுகிறான் குமரா. என் செய்வது? அது இந்த சகத்தை பத்தி நமக்கு தேவையில்லை குமரா. நீங்கள் அமையுங்கள், உங்களுக்குள் அமைதி எய்துங்கள், அறிந்து அடங்குங்கள். இது ஒன்றும் இல்லை. அன்றன்று வாழ்வு வாழ வந்திருக்கிறது, கணம் கணம் வாழ்வு வாழ வந்திருக்கிறது. அதுதான் தத்துவத்துல கணபதின்னு வச்சான். கணபதியை முதல்ல கும்பிடுனா அது வழிபாட்டுல. தத்துவத்துல இந்த கணத்துல பதி. விநாயகம்னா கேள்வி போய் நீ உனக்குள்ள கேளு. இங்க எல்லாம் சமம்தான். மேலோர் கீழோர் இல்லை, உயர்ந்தோர் தாழ்ந்தோர் இல்லை. ஒரே குலம், ஒரே தேவன். இந்த உண்மையை அறிந்து அளவின் பெயரால நம்ம நிலை நிற்காத வரைக்கும் நம்ம எப்படி குமரா அமைதி அடைய முடியும்? நம்ம தன்னிறைவு அடைந்து தானே ஆக வேண்டும். இட்டதோடு அடங்கி தானே ஆகணும். அதனால அவரவருக்குள் அமையாது போனால் அமைதி கிட்டுவதில்லை. தன்னிறைவு அடைஞ்சே ஆகணும். இல்லாட்டி அமைதி தீர்மானிக்கப்படாது. அளவுதான், ஆசையும் அளவுதான், அமிழ்தமும் அளவுதான். இயல் தேவை ஆசை ஆகா. அது உன் கடமையில வந்துடும்.
இந்த எந்திரத்தினுடைய மூலப்பொருள் உருவாக்கத்துக்குன்னு வந்துடும். அது அந்த அளவு மதிச்சா போதுமானதுன்னு சொல்றேன். சும்மா பிசாசு போல ஒரு உச்ச வரம்பில்லாத வாழ்க்கை. என்ன குமரா, நீ என்ன பெற்றாலும் என்ன அடங்க வேண்டிய இடத்துல தான் அடங்குவ. உண்ண போறதுதான் உண்ண போறது, அவ்வளவுதானே. வேற என்ன இருக்கு? உணர்ந்து வையுங்கள், உங்களுக்குள் அமைந்து விடுங்கள், அவ்வளவுதான். உங்கள் நோக்கம் நீங்களாகவே இருங்கள், உங்கள் மேடை நீங்களாகவே இருங்கள், நீங்கள் நீங்களாகவே இருங்கள். அமைதியை உங்களிடத்திலிருந்து யாரும் பறிக்க முடியாது. எந்த ஜாலங்களும், எந்த கனவுகளும், எந்த விளம்பரங்களும், இந்த இந்த களத்தில் களமாடும் எந்த தோற்ற மாயையும் உங்களை பாதிக்காது பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் அமைதி உங்களால் மட்டுமே தீர்மானிக்க முடியும். சிவமங்கலம்.